வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 2 வாரங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். இலங்கை பிரதிநிதிகளை இணைக்கப் போவது இல்லை, மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவிப்பு. அரசாங்கம் தனது ஆதரவாளர்களை திருப்திப்படுத்த ஆரம்பித்துள்ளது, துஷார இந்துனில் தெரிவிப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையும் மேதின நிகழ்வுகளையும் அரசாங்கம் திட்டமிட்டு தடுத்துள்ளது, சந்திரசேகரம் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் தமிழின பரம்பலை குறைக்கும் காரியங்கள் அரங்கேறுகின்றன, கோவிந்தன் கருணாகரம் சுட்டிக்காட்டு. டெல்லியில் முழு நேர ஊரடங்கு நீடிப்பு. தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு மு.க. ஸ்டாலின் கண்டனம். இனி தொடர்பது உள்நாட்டு செய்திகள். நாட்டில் எதிர்வரும் 2 வாரங்களில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்வுகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதை ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் தனியார் பிரிவினர் நிகழ்வுகள், கூட்டங்கள் மற்றும் விருந்துபசாரங்கள் என்பவற்றில் தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு அமைய தடை விதிக்க உள்ளதாக அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கோவிட்-19 பரவலை தடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெனீவாவை தளமாக கொண்ட சர்வதேச நிபுணர்களின் பிரத்யேக விசாரணை மற்றும் கண்காணிப்பு குழுவில் இலங்கை பிரதிநிதிகளை இணைக்கப் போவது இல்லை என மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. இலங்கையில் ஐநா மனித உரிமைகள் பேரவை குறித்து முடிவிற்கு இலங்கை அரசாங்கம் முறையான பதிலை வழங்க திட்டமிட்டுள்ளது. உள்நாட்டு போருக்கு பின்னர் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட 5வது தீர்மானத்தின் விதிகளை விரைவாக அமுல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் சமீபத்தில் அறிவித்திருந்தது. அதன்படி போரின் போது மற்றும் அதற்கு பிறகான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தகவல் சேகரித்தல், பாதுகாப்பு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவை இதில் அடங்கும் என்று கூறப்படுகிறது. இதன்படி இலங்கையை கண்காணிக்க ஜெனீவாவை தளமாக கொண்ட சர்வதேச நிபுணர்களின் குழுவை மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் திரட்டி வருகிறது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல, இந்த விசாரணை குழுவில் இலங்கையின் பிரதிநிதியை தவிர்ப்பதற்கான அவர்களின் முடிவு குறித்து அரசாங்கம் விரைவில் முறையான பதிலை அளிக்கும் என கூறியுள்ளார். இருப்பினும் நிதி பற்றாக்குறை செயல்முறைகளை மேற்கோள் காட்டி சர்வதேச நிபுணர்கள் குழு பெரும்பாலும் ஜெனீவாவில் இருக்கும் என மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் குறிப்பிட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறியுள்ள அரசாங்கம் தனது இயலாமையை மறைக்கவும், அதிருப்தி அடைந்துள்ள அரசாங்கத்தின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்ய ஆரம்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துனில் தெரிவித்துள்ளார். அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்பதை காட்டிவிட்டது. நியாயத்தை பெற்றுக்கொள்வது என்பதை தற்போது நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. கடந்த சில தினங்களில் அரசாங்கம் செய்த பல பாரதூரமான தவறுகள் சமூகமயமானது. 15,900 மில்லியன் ரூபாய் சீனி மோசடி குறித்து நாட்டு மக்கள் பெரிதளவில் பேசி வந்தனர். விஷ தேங்காய் எண்ணெய் தொடர்பில் நாட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. தற்போது அதனையும் மிகவும் சூட்சகமான முறையில் மறைக்க செய்து வருகின்றனர். சுற்றுச்சூழல் அழிப்பு, வன அழிப்பு என நாட்டு மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சைகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்ற பிரச்சனையிலும் அரசாங்கம் சில தினங்களில் சிக்கியிருந்தது. துறைமுக நகரை சீனாவிற்கு வழங்குவது தொடர்பில் முழு நாட்டு மக்களும் தமது அதிருப்தியை அரசாங்கத்திற்கு வெளியிட்டிருந்தனர் எனவும் துஷார இந்துனில் இதன்போது தெரிவித்தார். திட்டமிட்டபடி மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டம் இடம்பெறும் என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் இ. சந்திரசேகரம் தெரிவித்தார். இன்று யாழ் மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இம்முறை மே தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். எனினும் இந்த அரசாங்கமானது எமது மே தின நிகழ்வுகளை தடை செய்வதற்கு பல்வேறு விதத்தில் முயன்று வருகிறது. மக்கள் விடுதலை முன்னணியினர் ஆகிய நாங்கள் எந்த தடை வந்தாலும் கொழும்பிலும் ஏனைய மாவட்டங்களிலும் எமது மே தினத்தை நினைவு கூறுவோம் என்று உறுதி கொண்டுள்ளோம் என தெரிவித்ததோடு, மே மாதம் என்பது ஒரு விசேட மாதமாகும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மற்றும் மே தின நிகழ்வுகள் இடம்பெறும் மாதமாகும். முள்ளிவாய்க்காலில் லட்சக்கணக்கான இறந்த உயிர்களை மக்கள் நினைவு கூறும் நாள். எனினும் இந்த அரசாங்கமானது தற்போது கொரோனா என்ற மாயையை உருவாக்கி இந்த 2 மே தினம் மற்றும்
முள்ளிவாய்க்கால் தினத்தை தடுப்பதற்காகவே இந்த கொரோனா என்ற குழப்பத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதனால் மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையிலேயே விசேடமாக முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்கள் என்பவர்கள் வேறு நாட்டு மக்கள் இல்லை, எதிரி நாட்டு மக்களும் இல்லை, எங்களது உள்ளங்கள், எங்களது சகோதரர்கள். அதனால் இந்த சகோதரர்களை நினைவு கூறுவதற்கு அந்த மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை அரசாங்கம் தொடர்ந்தும் மறுத்து வருகிறது. அதனால் இங்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் தமிழின பரம்பலை குறைப்பதற்காக எல்லைப்புறங்களில் அரசாங்கம் சாதுரியமான காரியங்களை அரங்கேற்றி வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் மாகாண சபை நாடாளுமன்றத்திற்கு பிரதிநிதிகளை செல்லக்கூடிய அளவிற்கு இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து குடியேற்றங்கள் செய்யப்பட்டு பெரும்பான்மை இனத்தின் இனப்பெரும்பலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இறுதியாக 74% தமிழர்கள் வாழும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களின் இனப்பெரும்பலை குறைப்பதற்காக தற்போது சாதுரியமான காரியங்களை எல்லைப்புறங்களில் அரங்கேற்றப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு பொலனறுவை எல்லையில் இருந்து மயிலத்தமடு, மதவானை பகுதி, கார்மலை, மேச்சல்கல் பகுதி, வெட்டிப்போட்ட சேனை, கெவிலியமடு பகுதி என அம்பாறை வரை தமிழ் மக்களின் மேச்சத்தரைகளை அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டத்தில் இருந்து வந்த சிங்கள மக்களுக்கு சேனை பயிர் செய்கைக்காகவும் மரமுந்திரிகை செய்கைக்காகவும் என 2 அல்லது 3 ஏக்கர் என காணிகளை பகிர்ந்தளித்துள்ளது. எதிர்காலத்திலே குடியேற்றுவதற்கான திட்டங்களையும் போட்டு வருவதாக கோவிந்தன் கருணாகரன் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த வாரம் தமிழர்கள் மிகவும் பலமிழந்திருக்கின்ற அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை வடக்கு பிரதேச சபை தரமிறக்கலும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் என அவர் தெரிவித்துள்ளார். இனி தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். டெல்லியில் மேலும் ஒரு வாரம் முழு ஊரடங்கு நீடிக்கப்படும் என முதல்வர் அரவிந்தன் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதற்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தேசிய தலைநகர் டெல்லியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதால் முழு ஊரடங்கு உத்தரவை மே 3ஆம் தேதி அதிகாலை 5 மணி வரை நீடித்து முதல்வர் கெஜ்ரிவால் அறிவிப்பு விடுத்துள்ளார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மற்றும் சப்ளை கவனிக்க தனிக்குழு தொடங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த குழுவில் மத்திய மாநில அரசு அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர்கள் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை ஆக்ஸிஜன் பயன்பாட்டை கண்காணிப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய தேசிய கொள்கையின் மாநில மொழிபெயர்ப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் அதில் தமிழ் மொழி இடம்பெறாததற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய அரசியல் சட்டத்திற்கு முரணாகவும் பன்முகத்தன்மைக்கு எதிராகவும் உள்ள புதிய கல்விக் கொள்கை வலுக்கட்டாயமாக நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் மொழிபெயர்ப்பை வெளிப்படுத்தலிலேயே மொழி ஆதிக்கத்தையும் பகுப்பாட்டையும் அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளதாகவும் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மொழிகளில் மூத்த மொழியாகவும் செம்மொழியாகவும் உள்ள தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கும் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.